அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் இடமாகிய கும்ப ராசிக்கு வருகிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி அவர் கும்ப ராசிக்கு வருகிறார். தங்களுக்கு 12ஆம் இடம், முறைப்படி அவர் 2ஆம் இட அதிபதி. தங்களுக்கு 2ஆம் இட அதிபதி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உரியவர். 12ஆம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். தொழிலில் மேன்மை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். பண வரவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த பெண்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்ப செலவுக்கு ஏற்றபடி பண வரவுகள் உண்டாகும். பொருளாதார மேன்மை உண்டாகும். தாங்கள் என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் நல்ல விதமாக தங்களுக்கு திரும்பி வரும். பெண்களுக்கு நகைகள், ஆடைகள் போன்றவற்றை வாங்கலாம். நவீனகரமான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில், சமையல் தொழில், பட்டாசு தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள், செங்கல் சூளை நடத்துவோர், கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பல விதமாக நன்றாக இருக்கும். கும்ப ராசியில் ஏற்கனவே சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் சேர்ந்து செவ்வாயும் இணைந்து குருவின் பார்வையை பெறுவது ஒரு நன்மை. விபரீத ராஜயோகம் என்போம். 21ஆம் தேதி முதல் மார்ச் 3 வரை அங்கு இருப்பார். உடல் நலனில் மற்றும் சற்று கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். உடல் நலனை சிறு உடல்நல குறைபாடு என்றாலும் உடனே மருத்துவரை சென்று தாங்கள் சந்திக்க வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகமாக இருக்கும். தாங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக தாங்கள் அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டியிருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை லாபம் பெருகும், மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், வருமானம் பெருகும். கால்நடைகளால் வருமானம் உண்டு. விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நல்ல விதமாக பரிசு, பாராட்டுதல்களை பெறுவார்கள். நல்ல பெயர், புகழ் கிடைக்கும். போலீஸ் துறை, இராணுவத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். அவர்கள் துறையில் நன்கு புகழ் பெறுவர். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள அன்பர்களுக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்கலாம். பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு நல்ல லாபம் பெருகும். அவர்கள் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். கோர்ட் கேஸ் போன்றவை இருந்தால் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும். ஆக மீனராசி என்பவர்களுக்கு இது ஒரு விபரீத ராஜயோகம். குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேன்மை அடையும். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்படைவேர். விவசாயம் நன்றாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.